அண்ணன் மாண்புமிகு அமைச்சர் மூர்த்தி அண்ணன் அவர்களுக்கு தமிழ்நாடு வஉசி தமிழ்நாடு வஉசி இளைஞர் பேரவையினுடைய மாநில பொறுப்பாளர்கள் சார்பாக மரியாதை செய்யப்படுகிறது. வஉசி இளைஞர் பேரவை நடத்தும் நூல் வெளியீட்டு விழாவும் 2ஆம் ஆண்டு கல்வி பாராட்டு விருது வழங்கக்கூடிய விழா. இந்த 2 நிகழ்ச்சியுடைய நிகழ்ச்சியோடு நம்முடைய சுதந்திர போராட்ட தியாகிகள் திருவுருவப்படங்களை திறந்து வைத்து உரையாற்றியிருக்கக்கூடிய திரு சி.வி. சிதம்பரம் பிள்ளை அவர்களுக்கும் இந்த நிகழ்விலே தலைமை பொறுப்பேற்றிருக்கக்கூடிய மாநில தலைவர் முன்னாள் தலைவர்கள், மாநில பொதுச் செயலாளர் நாகவீர பாண்டியன், மாநில பொருளாளர் கொள்கை பரப்பு செயலாளர் சரவணச்செல்வம், அதே போல இந்த நிகழ்விலே வந்திருக்கக்கூடிய நம்முடைய ரமேஷ்குமார் பிள்ளை, சங்கரன் பிள்ளை, வரவேற்புரை திருமதி கவிதா, தமிழ்நாடு வஉசி பேரவை மாநில மகளிர் செயலாளர், அதே போல நிகழ்ச்சியினுடைய தொகுப்பாளரும் ராஜன் பிள்ளை மற்றும் வருகை தந்திருக்கக்கூடிய பல்வேறு பொறுப்பாளர்கள், அங்கே அறுவை தம்பி கலை கார்த்திகேயன் உள்ளிட்ட இந்த தமிழ்நாடு வஉசி இளைஞர் பேரவையினுடைய பல்வேறு பொறுப்பாளர்களே, மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்க நன்றி வந்த வணக்கம். சாரி, மன்னித்து கொள்ளணும். நான் காலைல போதிக்க மாட்டேன். இந்த பையன் போயிட்டு அப்புறமேல வாங்கினா போன இடத்த அது வண்டியில் 5-6 ஃபங்க்ஷனை 1 மணிக்கு முடிக்கணும்னா இப்போ தான் முடிஞ்சிச்சு. சரி, இருக்காங்களோ இல்லையோ அப்படின்னு யோசிச்சுட்டே வந்தேன். ரொம்ப நேரம் ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு, அதனால் இன்னைக்கு இந்த பேரவை நடத்தக்கூடிய ஒரு நல்ல நாள். அதாவது எல்லாரும் முயற்சி நடத்தலாம், அதுக்கு ஒரு காரணம் வச்சுக்கலாம். ஆக்கப்பூர்வமான நிகழ்ச்சி என்பது ஐயா வஉசியை பற்றி எழுதியிருக்கிற நூல் வெளியிட்டுக்கலாம். இந்த சுதந்திரத்துக்காக மட்டும்தான், இந்த நாட்டுக்காக உலகத்தை தியாகிகளில் கௌரவிப்பது. ஆனாலும் 250 ஆமாம் 250 மாணவர்களுக்கு இங்கே நடத்திட்டோமா? பரிசளிப்பு விழா வைத்திருக்கீங்க. அந்த மாணவர்களுக்கு பரிசளிப்பு விழான்றதை அவங்களுக்கு மேற்கொண்டு ஊக்கப்படுத்துறது. அதோட இந்த சமுதாயத்தில் எவ்வளோ பேர் படிச்சிருக்கிறாங்க, எவ்வளோ பேர் முன்னுக்கு வந்திருக்கிறாங்க, அவங்கள ஊக்கப்படுத்துறதுக்கு பல
பல்வேறு மாவட்டங்களிலிருந்து ஒரு இடத்துல வந்து அவளை கண்டறிந்து அவர்களுக்கு ஊக்குவிக்கிறது. அது ஒரு மிகப்பெரிய சிறப்பான கல்விக்கு உதவி செய்கிற மாதிரி எனக்கு வேறு எதுவும் இல்லை. முதலமைச்சர் வந்து அதைத்தான் அதிகம் முக்கியத்துவம் கொடுக்குறாரு. அதுலேயும் நம்ம இந்த மாதிரி பேரவையினுடைய சார்பில் நீங்கள் வச்சிருக்கிறாங்க. அது மாதிரி இன்றைக்கு எதுவாக இருந்தாலும் அரசியலுடைய பிரமுகர்கள் பல நோக்கங்களோடு இருந்தாலும் கூட இந்த சமுதாயத்திற்காக சமுதாய நலச்சங்களோ பேரவைகள் தான் அந்த சமுதாயம் அந்தந்த சமுதாயத்தினுடைய முன்னேற்றத்திற்கு ஒரு தனித்துவம் முக்கியத்துவம் எடுத்துக்குவாங்க. ஏன்னா அவங்கள இது மாதிரி ஒரு கோரிக்கை வைக்கிறதாக இருக்கட்டும், அரசுகிட்ட பேசக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கட்டும், அதுபோன்று எதுவாக இருந்தாலும் தன்னுடைய பேரவை மூலமாக அது சொல்றதுக்கு அதுக்கு ஒரு முக்கியத்துவம், ஒரு பெரிய முக்கியத்துவம் இருக்கும். ஏன்னா அதனுடைய சமுதாயத்தினுடைய பிரதிநிதித்துவத்தோட அந்த முக்கியத்துவத்தை அரசியல்ல அறிவாங்க. அதுல அவங்களுக்குள்ள எந்தெந்த நியாயமான கோரிக்கைகள்லாம் நிறைவேற்ற கொடுப்பாங்க. அது அரசும் எந்த அரசாக இருந்தாலும் நம்முடைய அரசு நிச்சயமாக பரிசீலித்தலாம் அவளை செஞ்சுட்டு வருவாங்கன்றது எல்லாருக்கும் தெரியும். என்னை பொறுத்தளவு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஏன்னா உண்மையை சொல்ல போனால் அதில் இந்த மீடியாக்கள் வேற காண்ட விஷயம் எனக்காவது போட்டு விட்டுறாங்க. அது வேற பயமா இருக்கு. எப்படா நிகழ்ச்சிக்கு போனால் இந்த மீடியாவை அவாய்ட் பண்ணிட்டு எப்படா போகிறோம்னு தான் பார்க்கறது. எப்படி போனாலும் எங்கிட்டாவது ஒரு பக்கம் மாட்டிக்கிறது. அது மாதிரி நாட்டில் வந்து இன்னைக்கு உண்மையை பேசவே முடியல. அதுதான் ஒரு பெரிய விஷயம். இருந்தாலும் என்ன செய்யல, இப்படி வேணாலும் பேசுங்க. ஏன்னா நாளைக்கு என்ன வேணாலும் சொன்னாலும் அதெல்லாம் இது இல்லாமல் தனக்கு என்ன மனசில் சரின்னு படுதோ அதுதான் செஞ்சு கேட்க முடியும். அப்போ தான் மக்கள் மத்தியில் என்ன சும்மா முகத்துக்காகவோ அவங்க நினைக்கிறதுக்காகவெல்லாம் பண்ண முடியாது. ஏன்னா தப்பாக வச்சுக்காதீங்க. நான் எல்லாம் சின்ன வயசு 10 வயசு இருப்பான். அப்போ இப்போ இல்லை. அன்னைக்கு வந்து கிராமத்தில் யாரடா பார்க்கணும்னா கணக்கப்பிள்ளை தான். அந்த கணக்கப்பிள்ளையில பெரும்பாலும் யார் இருக்காங்கன்னு தெரியும். அந்த கணக்கப்பிள்ளை தாண்டி தாசில்தார்ன்றது பல பேருக்கு தெரியாது. இப்போ இருக்கிற தாசில்தாரவோ ஆர்டிஓவோ 100% கலெக்டர் ஆர்டிஓ தாசில்தார் ஊருக்குள்ள வரணும்னால அதுவே பயப்படுற காலம். ஐயோப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த கிராமத்தில் அந்த கணக்கப்பில் உட்காந்துருப்பார். இன்னைக்கு படிச்சுட்டு எத்தனை லிங்க்ஸு எத்தனை இது என்ன ஏதுன்னு படித்த அதிக திறமை இருக்காதுக்கு நான் சொல்ல வரல. எங்கள் ஊர்லாம் அது உட்காந்த இடத்துல உட்காந்துட்டு இந்த மூலையில் இந்த கல் இருக்கும், இந்த இதை போய் இத்தனை லிங்க்ஸில் இந்த மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா அது வந்து படித்த திறமை இல்லை. ஆட்டோமேட்டிக்காக அதை ப்ராக்டிக்கலாக அவங்கெல்லாம் வந்து சும்மா 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, அது பாரம்பரியமாக ஒரு 20 வருஷம் 25 வருஷம் 50 வருஷமாக அதே தொழிலை பார்த்துட்டு இருந்தவங்கன்றதுனால அதை அவளுக்கு அவங்க ஒரு தரையாரி இருப்பாங்க. அந்த தரையாரிக்க கூப்பிட்டு சொல்கிறாரு கணக்கு பையப்பா அங்கே போய் இந்த பாரு இந்த இடத்துல இருக்கும் இந்த மாதிரி. அது வந்து வெள்ளக்காரங்காலத்தில் போட்ட அந்த சர்வேயை இப்போ வந்து டேப் வச்சு இழக்கிறாங்க. ஆனால் செயின் லிங்க்ஸ் இருக்கும். லிங்க்ஸில் இத்தனை லிங்க்ஸில் இருக்குன்றது அப்படி படிக்காமலேயே ஆக்கப்பூர்வமான அறிவுட தான். அதுக்கு மாதிரி நான் சொன்னா வேற எதை போட்டு அதை நீங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு விதமான ஒரு திறமை இருக்கும். இவங்களுக்கு அந்த இயற்கையான திறமை உள்ளதுன்றதான் ஒரு 50 வருஷம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 40 வருஷம். அப்புறம் இந்தியர் காலத்தில் தான் அந்த முறையை மாறிச்சு. அப்புறம் வந்துச்சு. இப்போ எல்லாம் படாத பாடு விவசாயத்தில் இருக்கிறேன். யூடிஆர்னு ஒன்று கொண்டு வந்தேன். யூடிஆர் ஒரு 120 மாற்றிட்டு போயிடுறேன். அதை மாற்றுறதுக்கு பல விஷயங்கள் படிச்சு இதெல்லாம் இருக்கிறேன். அதனால் அப்படிப்பட்ட இந்த சமுதாயம் நிச்சயமாக திறமைகளை உழைத்துக் கொள்வதோடு பல்வேறு
ஆக்கப்பூர்வமான சிந்தனைகள் எல்லாம் அன்றைக்கு இருந்திருக்கிறது. 50 வருஷத்துக்கு முன்னுக்கு நான் தெரிஞ்சது அதுக்கு முன்னுக்கு எத்தனை ஆண்டு காலம் இருந்ததோ, ஆனால் அதுக்கு முன்னுக்கு இப்போ எப்படி எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கிறதுதான் இது காலத்தினுடைய கட்டாயம். அதனால் நீங்கள் இது போன்ற நிகழ்ச்சிகளை நடத்தி வருங்கால சந்ததிகளை ஊக்குவிப்பது என்பது ஒரு மிகப்பெரிய வரலாறு. அதோட இந்த வரலாறுகளை மறக்காமல் இப்போ ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கு. விஞ்ஞான உலகமாக இருந்தாலும் அறிவுபூர்வமான வளர்ச்சிகள் இருந்தாலும் கூட பழசையும் பாரம்பரியத்தை மறக்காமல் இருப்பதற்கு இதுபோன்று வரக்கூடிய இளைய தலைமுறைகளை நீங்கள் ஞாபகப்படுத்துவதற்காகவோ இல்லை வளர்கின்ற காலங்களிலே இதுவெல்லாம் இருந்தது அப்படின்றத சொல்வதற்கான ஒரு நிகழ்வாக நான் கருதுகிறேன். அது ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு எந்ததுமே நீங்கள் சொல்கிறான், ஒரு சும்மா டிவி மீடியாலாம் பார்க்க மாட்டேன், அப்படி ஒரு நாள் சும்மா லேசாக அப்படி வரையில் பார்த்தேன். அவன் சொல்கிறான், ஒரு பெரிய ஆசிரியர், நம்மளுடைய தமிழர்களுடைய வரலாறு என்பது அது வெளிநாடுகளில் எங்கெங்கெல்லாம் தைவான் சொல்கிறாருன்னு நினைக்கிறேன். அந்த நாட்டில் கூட கோலச்சுவடி நம்முடைய இது இருக்கிறது. அது போல் பெரிய மன்னர்களுடைய அந்த பாரம்பரியம், அந்த இருக்க சேவைகள், அந்த கோயில்கள், அது மாதிரிலாம் இருக்கிறதுன்றது மாதிரி அங்கே இருக்குது. நம்ம நாட்டில் இருக்கிறத விட வெளிநாடுகளில் போய் தெரிஞ்சுக்கக்கூடிய ஓலைச்சுவடிகளை இன்றைக்கு நம்முடைய காலகட்டாயங்கள்லாம் இருக்கிறதுன்றது இருக்குது. அதனால் நீங்கள் இது மாதிரி பண்ணுறதெல்லாம் ஒரு மிகப்பெரிய விஷயம். அது இப்போ எல்லாரும் வரும்போது கூட ஒரு அண்ணா சொன்னார், உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொன்னார். ஏன்னா நீங்கள் கொஞ்சம் அது மட்டும் இந்த மட்டும் எனக்கு அப்படியே இருந்துகிட்டே இருக்கும். ஏஜ் ஆகிட்டே இருந்தால் கூட அந்த பழமைகள் மறவாமல் அந்த இருக்கக்கூடிய நண்பர்களாக இருந்தாலும் சரி, அது செயல்களாக இருந்தாலும் அது நம்ம கொஞ்சம் ஞாபகம் சக்தி இருந்துகிட்டே இருக்கும். அதனால் யாரையும் கொஞ்சம் பார்த்தாலும் மறக்காமல் இருக்கிறது. அதுகளிலும் நிச்சயமாக உங்களுடைய இந்த வளர்ச்சி மட்டுமல்ல, இந்த தொண்டு அந்த நினைவுகள் இருந்தாலும் நீங்கள் இன்றைக்கு 250 பேருக்கு அந்த கல்வி நிதியாக அவர்களை பாராட்டக்கூடிய நிகழ்வாக இருந்தால் அது வருங்காலத்தில் அந்த எண்ணிக்கைகளை நீங்கள் அதிகப்படுத்த வேண்டும். அந்த இன்னும் இந்த சமுதாயத்தில் கேட்டறிந்த வரையில் நீங்கள் பண்ணியிருந்தாலும் இன்னும் பல பேர் உங்களுக்கு தெரிந்தோ தெரியாமல் இருக்கிறவர்களை தெரியப்படுத்தி கொண்டு இன்னும் மேலும் அவர்கள் அறிவுத்திறமையை வெளிப்படுத்துவதற்கு இந்த பேரவை மேலும் உங்கள் பணி சிறக்க நான் வாழ்த்தியிருக்கிறேன். நன்றி. இப்பொழுது நூலக ஆசிரியர் அவர்களுக்கும் உங்களுடைய இந்த வளர்ச்சி மட்டுமல்ல, இந்த தொண்டு அந்த நினைவுகள் இருந்தாலும் நீங்கள் இன்றைக்கு 250 பேருக்கு அந்த கல்வி நிதியாக அவர்களை பாராட்டக்கூடிய நிகழ்வாக இருந்தால் அது வருங்காலத்தில் அந்த எண்ணிக்கைகளை நீங்கள் அதிகப்படுத்த வேண்டும். அந்த இன்னும் இந்த சமுதாயத்தில் கேட்டறிந்த வரையில் நீங்கள் பண்ணியிருந்தாலும் இன்னும் பல பேர் உங்களுக்கு தெரிந்தோ தெரியாமல் இருக்கிறவர்களை தெரியப்படுத்தி கொண்டு இன்னும் மேலும் அவர்கள் அறிவுத்திறமையை வெளிப்படுத்துவதற்கு இந்த பேரவை மேலும் உங்கள் பணி சிறக்க நான் வாழ்த்தியிருக்கிறேன். நன்றி. சரி